எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50-60 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல் தான் நடந்தது. விஜய் அவர்கள் திடீரென கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் அவர் திராவிட கட்சிகளை வீழ்த்தி வந்து விட்டார்னா இளைஞர்களின் ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டார். அப்போ தனக்கான இளைஞர் ஆதரவு என்பது ஏற்கனவே திரட்டி வைத்திருக்கிறோம். அப்போ இதை நான் முன்னமே பண்ணியிருந்தோம்னா இந்த நிலைக்கு நான் வந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் திரு அண்ணாமலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு அதை எடுத்திருக்கிறார். இனி எப்படி போகும் அப்படின்னா தாவேகா வெர்சஸ் அண்ணாமலையின் புதிய கட்சி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட அண்ணாமலை பாஜகவில் நேரத்தையும் உழைப்பையும் செலவழிக்கிறத நாம் ஒரு புதிய இயக்கமாக ஆரம்பித்தோம்னா மக்கள் மத்தியில் நாம் நெருங்கி போக முடியும், நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம் எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக ஒரு தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த தேசிய கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு மாநில கட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஆமாம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் அங்கே கையை கட்டி நின்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது சரியான அணுகுமுறை இல்லைன்னு அண்ணாமலை உணர்ந்து இந்த விஷயத்தை எடுத்துருக்காருன்னு பார்ப்போம். இப்போ அண்ணாமலை புதிய கட்சியாக தொடங்குற போது திமுகவையோ அண்ணா திமுகவையோ அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆமாம், ஏன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆட்சி கட்சியான தாவேகாவுக்கு எதிராக களமாடுவார். தாவேகாவினுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுடைய அணுகுமுறைகளை எப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு தரவுகளோடு சில விஷயங்களை கொண்டு வந்தாரோ, இப்போ தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து பண்ற பொழுது இவருக்கான ஆதரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். திமுகவை பார்த்தோம், அண்ணா திமுக பார்த்தோம், தாவேகாவை பார்த்தோம், அண்ணாமலையும் பார்ப்போமே, அப்படி பார்வை போயிடும். மக்கள் மனநிலை அப்படித்தானே இருக்கு. மாற்றம் அவருமே மாறுவோம் மாற்றுவோம்ங்கிறாரு. பார்ப்போம் மாற்றம் என்ன வருகிறது. சார், விஜயும் சரி அண்ணாமலையும் சரி அதிமுக ஓட் பேங்க் தான் குறி வைக்கிறாங்க போல இருக்கே சார். அவ்வளவு பெரிய இயக்கம் 7 முறை ஆட்சி கட்சியா இருந்தது. இன்றைக்கு பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். இதுக்கு எடப்பாடி மட்டும் தான் காரணமா? 100%. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள். வணக்கம். வணக்கம் சோதரா, நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியல் பல்வேறு பரபரப்புகளை புதுசாக பார்த்துருக்கு. நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சோஷியல் மீடியா வாயிலாக லைவ்ல பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு பாஜகவிலிருந்து விலகிவிட்டாருங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. நேற்றுக்கு ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த புதிய இயக்கம் என்பது வருங்காலத்தில் தேர்தலில் போட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக மாறும்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியது ஒரு புதிய கட்சி உருவாக்கியது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புதிய கட்சி ஆரம்பித்தார். ஸோ விஜயால் முடிந்தது நம்மளால் முடியாதா அப்படிங்கிற ஒற்றை அடிப்படையில் இருந்தால் அண்ணாமலையுடைய இந்த அரசியல் புதிய கட்சி அரசியல் பிரவேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா சார்? இருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட உடனே அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை இனி புதிய கட்சியை தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சுவரொட்டிகள் அனுப்புனாங்க, வலைத்தளங்கள்லேயும் பதிவுகள் போட்டாங்க. அவரும் அந்த மனநிலையில் இருப்பதாக தான் பேசப்பட்டது. 2025 டிசம்பர்லேயே நான் ராஜினாமா பண்ணிட்டேன், இந்த ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் போகலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்து 6 ஆண்டுகள் செயல்பட வைத்த ஒரு கட்சியிலிருந்து முரண்பட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இவ்வளவு காலம் பொறுத்திருந்தேன். இனி ஒரு அரசியல் இயக்கம் தமிழகத்திற்கு தேவை என்கிற அடிப்படையில் ஒரு தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த தேசிய கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு மாநில கட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் அங்கே கையை கட்டி நின்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது சரியான அணுகுமுறை இல்லைன்னு அண்ணாமலை உணர்ந்து இந்த விஷயத்தை எடுத்துருக்காருன்னு பார்ப்போம். இன்னொன்று, அண்ணாமலை அவர்களுடைய அந்த தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பு ஏற்ற நாள் முதல் அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாம் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம். அதற்கு முன்னாடி இருந்த பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், நீங்கள் மரியாதைக்குரிய மறைந்த எல் கணேசன் ஆகட்டும், சிபிஆர் ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன், கிருபாகரன், நம்ம KN லக்ஷ்மணன், கிருபாநிதி போன்ற முன்னாள் தலைவர்கள்லாம் பாஜகவை ஒரு தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் தான் நடத்திட்டு போனாங்க. பெரிய அளவில் மாநிலத்தில் அது ஒரு காலூன்றக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமையான இயக்கமாக அதை கட்டமைச்சு கொண்டு வரல. அப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநில 80களிலிருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா எல்முருகன்
திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை. இப்போ இவங்க காலத்துல தான் பாஜக ஒரு பரவலாக பேசப்படுது. ஒரு தாக்கம் பொதுவெளியில் இருந்தது. தமிழிசை அவர்கள் வந்த பிறகு நிச்சயமா இன்னும் ஆமா திருமதி தமிழிசை அவர்கள் வந்ததற்கு பிறகு மூலை முடுக்கெல்லாம் பாஜக போனது. வலைத்தளங்கள் அவர் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அவர் ஒரு உறுதியான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதெல்லாம் நடத்தின போது அது ஒரு பெரிய அளவில் இருந்தது. இப்போ அதனுடைய நீட்சியாக அண்ணாமலை வந்த உடனே அந்த ஒரு தேசிய கட்சியினுடைய அணுகுமுறையிலிருந்து மாறி இந்த திராவிட கட்சிகள் பாணியிலேயே அவர் அடிச்சு ஆட ஆரம்பிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுகவினரை தோலுரித்து காட்டினார். திமுகவினருடைய வெளியில் அடாவடி செயல்கள், ரவுடித்தனம், அதை எல்லாமே அவர் பகிரங்கப்படுத்தினார். பிரதான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 65 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு, ஒரு பிம்பம் இருந்துச்சு. நிச்சயமா இந்த நோட்டாவுக்கு கீழ் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை 4-5% அளவுக்கு உயர்த்தினார். ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு 18-19% என்ற அளவிற்கு கொண்டு வந்ததுல அண்ணாமலைக்கு பெரிய பங்கு இருக்கு. அவர் நடத்திய அந்த எண்மக்கள் யாத்திரை பார்த்தோம். இளைஞர்கள் ஒரு பெரிய ஈர்ப்போட வந்திருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுப்பதில் அவருடைய பங்கு மிக அதிக அளவில் இருந்தது அப்படிங்கிறது மாநில தலைவர்கள் பெரும்பாலோருடைய ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மத்திய தலைமையிலும் பெரும்பாலான ஆதரவு இல்லாத நிலையிலும் தமிழக பாஜகவை ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றதில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்ப இந்த புரிதலோடு தான் அவர் வர்றார். இந்த மாநிலத்தினுடைய அரசியல் நிலை என்பது, இந்த மாநில மக்களுடைய எண்ணம், உணர்வு என்பதை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறார். திரு விஜய் அவர்கள் திடீரென கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஒரு புதிய ஆட்சியை அவர் திராவிட கட்சிகளை வீழ்த்தி வந்து விட்டார்னா இளைஞர்களின் ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டார். அப்ப தனக்கான இளைஞர் ஆதரவு என்பது ஏற்கனவே திரட்டி வைத்திருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக நாம் நின்றிருந்தா இதுல தமிழ்நாடு அரசியலில் நாமளும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நம்ம பயணித்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்தது. சரி, காலம் அதற்கு இடம் கொடுக்கல. இன்றைக்கு அது ஒரு சரியான புரிதலோடு வந்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இப்போ முதலாவதாகவே திடீரென அரசியல் இயக்கம் அப்படின்னு அரசியல் கட்சி என்று அறிவிக்காமல் ஒரு இயக்கமாக கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். அவர் இயக்கமாக அறிவித்த ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பேர், 13 லட்சம் பேர் ஒரு 24 மணி நேரத்தில் இணைஞ்சிருக்காங்க. நேரத்தில் 13 லட்சம் உறுப்பினர்கள் அவருடைய இயக்கத்தில் சேர்கிறார் என்றால் அரசியல் கட்சியாக வருகிற பொழுது இன்னும் பல மடங்கு உயர்வதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவர் தான் ஒரு இந்தியன், ஆனால் ஒரு பெருமை மிகு தமிழன் என்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை அவர் சொல்லி அரசியலில் பயணிக்கிறார். மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார், நான் நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன் அப்படிம்பார். இவர் நேரடியாக இந்தியன் தமிழன் வந்துட்டார். அப்போ தமிழக நலன், தமிழக மக்களுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய மேம்பாடு, தமிழர்களின் உரிமை, இதை காப்பதற்கான இயக்கமாகத்தான் இதை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். சார், ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாஜகவால் வேரூன்ற முடியலை. என்னதான் அண்ணாமலை அவர்கள் அரசியல் பண்ணாலும் ஒரு 20% மேலே அவங்களால போக முடியல. நம்முடைய ஆற்றலை, நேரத்தை, சக்தியை பாஜக மாதிரியான ஒரு கட்சியை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, ஒரு மதவாத கட்சிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அது அண்ணாமலைக்கு ஒரு மைனஸாக இருக்கலாம். இதையெல்லாம் புரிந்து கொண்ட அண்ணாமலை பாஜகவோட நேரத்தையும் உழைப்பையும் செலவழிக்கிறத நாம் ஒரு புதிய இயக்கமாக ஆரம்பித்தோம்னா அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஸோ மக்கள் மத்தியில் நாம் நெருங்கி போக முடியும், நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம் எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக 100% நீங்கள் சொல்கிறது உண்மை. நம்முடைய இப்போ 42 வயசு தான். ஆமாம். முதலமைச்சரான விஜய் கூட 52 வயசு. ஆமாம், 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும். இளம் துடிப்போடு களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு மைண்ட் செட் இருக்கு. அவருடைய உரைகள், பத்திரிகையாளர் சந்திக்கும் விதம், அவர் பொதுவெளிகளில் நடந்துக்கிற முறை, இவை எல்லாமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த பாஜகவுடைய இருக்கிற பொழுது. ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இந்த மாநிலத்தில் பாஜகவை வளர்த்தெடுக்க முடியாதுங்கிறதுல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டார். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிர்மறையான உணர்வு, சிந்தனைகள் இருக்கிறது. அதுதான் மாநில கட்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு சவால் விட்ட பொழுது கூட நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவை தோல்வியடை செய்து ஒரு 37 இடங்களை அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு.
100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்றால் பாஜகவுக்கு எதிர் மனநிலை அப்படிங்கிறதான் பார்ப்போம். 2019, 24 ரெண்டு நிச்சயமாக தேர்தலும். நிச்சயமாக இப்ப இதையெல்லாம் முழுமையாக உணர்ந்து கொண்ட அண்ணாமலை தான் சரி புதிய பாதை புதிய பயணம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி இருக்கிறாரு. ஒரு அன்பான இயக்கமாக இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை என்னன்னா கீழே கிராமத்திலிருந்து வர்றது. அப்போ கிராம பகுதி என்பது நம்ம அண்ணல் காந்தியடிகள் சொல்லுவார், இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்பதே கிராமம் தான் அப்படின்னு. அப்போ கிராமத்திலிருந்து வெறும் 234 எம்எல்ஏ 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு இந்த மாநிலத்தை பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அப்போ கீழே இருக்குது இந்த தமிழகத்தில் இருக்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு 12,600க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 1.25 லட்சம் நிர்வாகிகளை அங்கே நம்ம கொண்டு வரலாம். அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர், பேரூர், நகரம், ஒன்றியம், இதுக்கு உட்பட்ட கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள் அப்படின்னு. இப்போ அவங்களிலிருந்து வர்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அங்கே உருவாகும். அப்போ இந்த இயக்கத்தை அங்களவுக்கு கொண்டு போயிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாம் அரசியல் கட்சியாக தொடங்குவோம், முதல் தேர்தலையே களமாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது அண்ணாமலைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் பெரிய நெகட்டிவ் ஒன்று இல்லை. அவர் பாஜகவில் இருக்கிற போது நிறைய ரவுடிஸ் எல்லாம் கொண்டு வந்தார், அவருடைய அணுகுமுறைகள் சரியா இல்லை, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து திமுகவிட்ட கூட அவர் பணம் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்லாம் வலைத்தளங்களில் நிறைய இருந்தது. இந்த எண்மக்கள் யாத்திரையில் கூட அவர் பல இடங்களில் பணம் வசூல் பண்ணார் அப்படின்னு கூட வலைத்தளங்களில் போனது. ஆனால் எதுவுமே அது பெரிய பாதிப்பை உருவாக்கலை, மக்கள் மத்தியிலும் அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் உருவாக்கலை. அப்போ ஒரு இமேஜுங்கிறது அண்ணாமலைக்கு பார்த்துருக்கோம். ஒரு படித்தவர், அதிகாரியாக இருந்தவர், அவர் ஒரு நேரடி அரசியலுக்கு ஒரு மாநில கட்சியை தொடங்குகிறார் என்பொழுது நிச்சயமாக ஆதரவு நிலைப்பாடு என்பது இருக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50-60 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல் தான் நடந்தது. இவர்கள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். அது உடைச்சதுல தாவேகாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்ப இதை நான் முன்னமே பண்ணியிருந்தோம்னா இந்த நிலைக்கு நான் வந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் திரு அண்ணாமலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு அதை எடுத்திருக்கிறார். அப்போ இனி எப்படி போகும் அப்படின்னா தாவேகா வெர்சஸ் அண்ணாமலையின் புதிய கட்சி. அந்த 2 திராவிட கட்சிகளும் அவங்க எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான அந்த கட்டமைப்பை மீண்டும் கொண்டு வர்றாங்களோ அதுக்கு பொறுத்து தான் இவங்களோட நாம் போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். 5 ஆண்டுகள் தாவேகாவினுடைய ஆட்சி எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ அண்ணாமலை புதிய கட்சியாக தொடங்குற போது திமுகவையோ அண்ணா திமுகவையோ அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா எதிர்கட்சியாக ஆட்சி கட்சியான தாவேகாவுக்கு எதிராக களமாடுவார். தாவேகாவினுடைய ஒவ்வொரு செயல்களையும், அவர்களுடைய அணுகுமுறைகளை, எப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு தரவுகளோடு சில விஷயங்களை கொண்டு வந்தாரோ அது மாதிரி. ஏன்னா அவருக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கு. அவரோடு IPS IASல இருந்த ஆட்கள் நிறைய இங்கே இருக்கிறாங்க. அப்போ தரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அப்போ தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து பண்ணுற பொழுது இவருக்கான ஆதரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். இதை தாண்டி இப்போ இளைஞர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கவில்லைங்கிறத திமுக அண்ணா திமுக இருக்கிற இளைஞர்கள், அந்த இளைஞரணி, மாணவரணி, பேரவை, பாசறை, IT விங்குன்னு வந்தவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லைங்கிறாங்க. ஸோ இவர்களுடைய பார்வை அண்ணாமலை பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கு. எனவே நிச்சயமா அண்ணாமலை ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசியல் களத்தில் உருவாக்குவார் என்பதுதான் என்னுடைய. அண்ணாமலை அரசியல்ல சாதிப்பாரா சறுக்குவாரா? இல்லை சாதிப்பார். ஏன்னா நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, ஒரு 60-70 வயசுனா கூட சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க. எத்தனை தேர்தலில் அடி வாங்கினாலும் அடுத்து வருவோம். கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான அந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாருல்ல, அதுதான் கிராமத்துல இருந்து கீழே இருந்து மேல வருவது. இன்னொன்று, நிரந்தரமாக இவர் மந்திரியா இருப்பாரு, MLA-வா இருப்பாரு, MP-யா இருப்பாரு, அந்த மாதிரியான பார்வையில் அங்கே இல்லை. குறிப்பிட்ட கால 2 முறையா 3வது முறை இல்லை, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எல்லாம் வந்துடும். வருகிற பொழுது நிச்சயமா இளைய சமுதாயத்தினர் அவர் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு இவர் நல்லது செய்வார் என்கிற பார்வை. இப்போ தாவேகா விஜய் அவர்கள் மீது இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய அளவினால இந்த திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தியும் புதிய இளைஞர்களுடைய அந்த உழைப்பும், இதை தாண்டி நம்ம கடந்த பல பதிவுகளில் சொன்னது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குட்டீஸுகளினுடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு.
அப்ப இந்த நிலைப்பாடு என்பது நிரந்தரமானதாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. வருங்கால அரசியல் என்பது அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு போகதான் வாய்ப்புகள் நிறையன்னு சொல்ல வரீங்க? ஆமாம் ஆமாம், அப்படிதான் போகும். ஏன்னா இதற்கான கட்டமைப்பை மிக வலுவாக உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார் அண்ணாமலை. அந்த திட்டம் இயக்கம் கட்சியாக மாறுகிற பொழுது ஒரு வலுவான கட்டமைப்பு வந்துடும். அந்த அளவிற்கு போதிய கட்டுமானம் தாவேகாவில் இல்லை. தாவேகாவில் இல்லை. இனி இந்த 5 ஆண்டுகளில் அவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று, கட்சி வலுவான கட்டமைப்பு இல்லை. இந்த அதிர்ஷ்டவசமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 5 ஆண்டுகள் மக்களுக்கான ஆட்சியை எப்படி கொண்டு செலுத்த போகிறார் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. வெறும் மணி நேரத்தில் வள்ளுவ பெருந்தகையினுடைய வழியில் அறம் பொருள் இன்பம் என்று ஒரு 3 பிரிவுகளின் கீழ் நல்ல வரவேற்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த திட்டங்களுக்கான நிதி எங்கிருந்து வரும், இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. முதல் பட்ஜெட்டில் இவர் அறிவித்த திட்டங்கள் நம்ம கடந்த பதிவில் சொன்னோம்ல, மொத்தமே 4.25 லட்சம் கோடி பட்ஜெட். 12 லட்சம் கோடிக்கு ஆண்டுக்கு செலவு தொகையை வச்சிருக்கிறார். இதில் எதெல்லாம் நிறைவேற்ற போறார்? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் பார்ப்பாங்க. 3வது ஆண்டிலிருந்து எதிர்ப்பு வலுத்துரும். அப்ப அண்ணாமலை இதற்கு எதிராக வருகிற பொழுது மக்கள் அங்கே அணிதிரள்வதற்கு இவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா பார்ப்போம். திமுகவை பார்த்தோம், அண்ணா திமுக பார்த்தோம், தாவேகாவை பார்த்தோம், அண்ணாமலையும் பார்ப்போமே, அப்படி பார்வை போயிடும். மக்கள் மனநிலை அப்படித்தானே இருக்கு. மாற்றம், அவருமே மாறுவோம் மாற்றுவோம்ங்கிறாரு. பார்ப்போம் மாற்றம் என்ன வருகிறது. சார், விஜயும் சரி அண்ணாமலையும் சரி அதிமுக ஓட் பேங்க் தான் குறி வைக்கிறாங்க போல இருக்கே சார். அதிமுக இருக்கக்கூடிய இடத்த தான் அவங்க குறி வைக்கிறாங்க போல இருக்கே சார். இது ஒரு வேதனையான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் சொத்துக்களை விற்று, சொத்துக்களை அடமானம் வைத்து, உயிரை பணயம் வைத்து இந்த கட்சியை காப்பாற்றி ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போனார். அவ்வளவு பெரிய இயக்கம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. இன்றைக்கு மற்ற முகாம் தேடி, மாற்று முகாம் தேடி போகக்கூடிய அளவிற்கு கட்சியை பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார். இதுக்கு எடப்பாடி மட்டும் தான் காரணமா? 100% எடப்பாடி பழனிசாமியினுடைய சர்வாதிகாரத்தனம், அவருடைய அந்த தான் தோண்டித்தனமான செயல், பிடிவாத போக்கு, இது ஒன்றுதான் முழு முதற் காரணம். அவர் 2024 தேர்தலுக்கு பிறகே இல்லை, 2021 தேர்தலில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கணும். ஏன் இந்த தோல்வின்னு நடத்தலை. 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆய்வு நடத்தியிருக்கணும், நடத்தலை. அவர் நியமித்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட நிர்வாகிகள், இது மட்டுமே கட்சி, இது நமக்கு போதுன்ட்டார். இந்த 2 கோடி 1.5 கோடி தொண்டர்களை கண்டுக்கவே இல்லை. லட்சக்கணக்கான நிர்வாகிகள், கீழே கிளை செயலாளர், ஒன்றியம், நகரம், பேருன்றிருக்க யாரையுமே கண்டுக்கலை. அடிப்படை கட்டமைப்பை தகர்த்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு பங்குண்டு. இன்றைக்கும் பிடிவாதமாக இருக்கிறார். 11 தோல்விக்கு பிறகும் ஒரு தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்து செயற்குழு, பொதுக்குழு கூட்டுவோம், ஒரு குழு போடுவோம், ஒரு உயர்நிலை குழு, ஒரு வழிகாட்டுதல் குழு, ஒரு ஆலோசனை குழு போடுவோம். அந்த குழுவின் அடிப்படையில் புரட்சித் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தவர்கள், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்தவர்கள், எடப்பாடி காலத்தில் பயணித்தவர்கள், அந்த மூத்த முன்னோடிகளை கொண்டு ஒரு 25 பேர் 30 பேர் கொண்ட ஒரு குழுவை போடுவோம். இந்த குழுவினுடைய வழிகாட்டுதலின்படி கட்சியை கொண்டு செலுத்துவோம். மாவட்ட அளவில், தொகுதி அளவில் ஆய்வு கூட்டங்களை நடத்துவோம். தொண்டன் சோர்ந்து போயிருக்கான். ரெட்டலைக்கு காலமெல்லாம் ஓட்டு போட்டவன் இன்னைக்கு 1 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போடவே போகாமல் இருக்கிறான். பல பேர் தாவேகா பக்கம் இந்த பக்கம் போகிறானுங்க. இப்போது தாவேகா பக்கம் செல்லுகிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட நிர்வாகிகள்னு போகிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து, செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றவர்கள் இன்றைக்கு கட்சி ஒரு பின்னடைவை, சரிவை, தோல்வியை சந்தித்த உடனே முகாம் மாறுவது என்பது யாராலும் ஏற்க முடியாது. கட்சியினுடைய அடிமட்ட தொண்ட நிர்வாகிகள் ஏற்க மாட்டான். சுய ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக போகிறார்கள். ஆனால் நான் குறிப்பிட்ட அந்த 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள், புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, இதை பின்பற்றி வருகிறார்கள். எடப்பாடிக்கான தனிப்பட்ட ஆதரவெல்லாம் அந்த ஓட்டு சொல்கிறான் 21% எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டுன்னு. 1% கூட எடப்பாடிக்கு இல்லை. அவருடைய உழைப்பு பெரிய அளவில் இருந்துச்சு. அவர் தான் எல்லாத்தையும், தான் எல்லாம், நான் தான் பிரச்சாரத்துக்கு போவேன்னு கட்சியினுடைய முன்னணியினரை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 மண்டலங்களை உருவாக்குங்க, ஒரு 5 நிர்வாகிகளை போடுங்க, அந்த மண்டலத்திற்கு தொகுதிகளில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, அனுப்பியிருக்கணும். 100கணக்கான பேச்சாளர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறான். அந்த பேச்சாளர்களை களம் இறக்குங்க. கீழே போய் திமுக ஆட்சிக்கு எதிரானது,
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் என்ன இருந்தாங்க, இந்த அதிமுக ஆட்சி வந்தால் என்ன செய்யணும்னு ஊர் ஊரா தெருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசுவான்ல. கலைக்குழு 100க்கும் மேற்பட்ட கலைக்குழு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 72 இருந்தது. படிப்படியாக குறைஞ்சு இந்த அம்மா காலத்தில் ஒரு 35-40 பேர் இருந்தா. அன்றைக்கி கலைக்குழுவே இல்லை. திராவிட இயக்கம் என்பது பேச்சாலும் எழுத்தாலும் தான் மக்கள்கிட்ட போய் சேர்த்தது. விடவே இல்லை, எந்த பேச்சாளர்களையும் எங்கேயும் போக விடலை. இவரே போய் நானே போகிறேன்னு 200-210 அதிமுக சீரழித்தல பெரிய பங்கு எடப்பாடிக்கு தான் உண்டு. நிச்சயமாக இந்த பெரும் தோல்வி, சரிவு, பின்னடைவுக்கு அவர்தான் காரணம். ஆனால் அவருக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த கட்சியில் இருந்து கொண்டே கட்சியை வலுப்படுத்துவதற்கு, கட்சியை வெற்றி பாதை கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை இப்போது போயிருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் செய்திருக்கணும். இங்கிருந்து போனது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து அதிமுக மீண்டு எழுமா, அதுதான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. எழுமா சார், அதுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாதம் தொடருமே என்றால் மிகப்பெரிய சந்தேகம். நான் இதுவரையிலும் சொல்லிட்டு இருந்தேன்ல, வெறும் மேல்மட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் போறாங்க, அடிமட்ட தொண்டர்கள் போகலை, கீழே இருக்கிறவங்க போகலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கு சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே மாவட்ட வாரியாக வாருங்கள், மாவட்ட அளவில் பெரும்பாலான தொண்டர்கள் நிர்வாகிகள் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே தாவேகா நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் சென்னைக்கு அழைச்சிட்டு வர முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத் போன்றவர்கள்லாம் அந்த மேடையில் பேசுகிற போது, நீங்கள் மாவட்ட வாரியாக வந்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற நிர்வாகிகளை, தொண்டர்களை நாங்கள் அழைத்து வருகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சராக இருந்தவரும், ஒவ்வொரு மாவட்ட எம்பி எம்எல்ஏவாக இருந்தவரும் அவருக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் அங்கே இருக்கும். அவர்களால் நியமிக்கப்பட்ட கிளை செயலாளர், ஒன்றிய நகர பொறுப்புகளில் இருக்கிறவன் வார்டு செயலாளர் இருப்பான். அவன்கிட்ட அவங்களால சேகரிக்கப்பட்ட இரட்டை இலை வாக்காளர்கள் இருப்பாங்க. இவர்கள் சொல்லுவதால் இனி அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து மாவட்ட அளவில் இணைப்பு நடக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய பேராபத்து. அடிப்படை உறுப்பினர்கள கொண்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடியால என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் கட்சியை காப்பாற்றலாம், இல்லைன்னா ஆண்டவன் தான் காப்பாற்றும். ஸோ தாவேக்காவில் கரைகிறது அதிமுக எடுத்துக்கலாமா சார்? இல்லை, தாவேக்காவில் கரையும் நிலை உருவாகி இருக்கிறது. அதை தடுப்பதற்கு அதிமுகவில் இப்போ இருக்கிற இன்றளவும் இருக்கிற முன்னணியினர் இதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடணும். அதற்கு இணங்கி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து, தன்னுடைய பிடிவாத தன்மையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறாவிட்டால் நீங்க சொன்ன அந்த நிலை உருவாகிவிடும். பேராபத்து இருக்கிறது. எடப்பாடி தலைக்கு மேல கத்தி இருக்கு. நிச்சயமா 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 சார், இவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் இருக்கு, என்ன சார் பண்ணணும் அதிமுகவை மீட்டெடுக்க? இல்லை, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பது என்றால், நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா எடப்பாடி காலத்தில் முன்னணி நிர்வாகிகளாக தலைமை கழக பொறுப்பில் அமைச்சர்களாக இருந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள ஒரு 25 பேர் கொண்ட ஒரு குழு போடும். அந்த குழு என்பது உட்கார்ந்து அமர்ந்து பேசி கட்சியில் 234 தொகுதி வாரியாக ஆய்வு கூட்டங்களை நடத்தணும். செயல் வீரர் கூட்டங்கள், கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிப்படி ஒன்றிய செயல் வீரர் கூட்டம், மாவட்ட செயல் வீரர் கூட்டம் இதெல்லாம் நடக்கும். நகர செயல் வீரர் கூட்டங்கள்லாம் நடக்கும். அப்படி நடத்தி தோல்விக்கான காரணம் என்ன என்பதை அவங்க அறிக்கைகளாக வாங்கி எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை வரணும். இவர்கள் அமர்ந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஜனநாயக ரீதியில் விவாதத்துக்கு அனுமதிக்கணும். சும்மா 25-30 தீர்மானங்களை போட்டு இவர் வரவேற்கிறாரு, இவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு போகிற இருக்கக்கூடாது. 1976 நான் சொல்லியிருக்கிறேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாற்ற பொழுது அதை எதிர்த்து கைகளிலே பச்சை குத்திக் கொள்ள வேண்டும், அண்ணாவின் உருவம் பொறித்த கொடிய பச்சையாக இருக்கணும்னு சொன்ன அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து அங்கே போர்க்குரல் எழுப்பினார்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேச அனுமதித்தார். அந்த பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக கோவை செழியன், நம்ம ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன், பில்லப்பன், துர்கமாரி போன்றவர்களாம் பொதுக்குழுவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள். அதற்கு எதிர்கருத்தை தெரிவிக்கிறதுக்கு எஸ்டி சோமசுந்தரம், நாஞ்சில் மனோகரன், காளிமுத்து போன்ற ஒரு 4-5 முன்னணி நிர்வாகிகள், திருப்பூர் மணிமாறன் போன்றவர்கள் எல்லாமே அவர்களுக்கு பதிலளித்து கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு, அந்த முடிவை கேள்வி கேட்பவர்கள் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பொதுக்குழு முடிவுக்கு விடப்பட்டு
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த முடிவு தான் சரியானதுன்றோட இவங்க வெளியில் போனாங்க. வெளியில் போய் இவங்களும் தனியாக கோர்ட்டுக்கு போய் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னா வாதாடினாங்க. 6 மாதம் 1 வருஷத்தில் எல்லாரையும் மறுபடியும் கட்சியில் இணைச்சிட்டார். அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம். அப்படி பொதுக்குழு ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் இறுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசுகிறபோது சொல்லுவார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எது மிகப்பெரிய ஆலமரம், ஆல விழுது, வேரோடு, இது ஆள் போல் தலைத்து அருகுவோல் வேரூன்றி இருக்குது, 1000 ஆண்டுகளே ஆனாலும் இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியை எவராலும் அழிக்க முடியாது நம்மை தவிர அப்படிம்பார். அது எடப்பாடிக்கு பொருந்தும். அதிமுகவில் இருந்து அதிமுகவுடைய முதன்மை பொறுப்பில் இருந்து இந்த கட்சியை அழிப்பதற்கான வேலைகளை எடப்பாடி செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பொதுவெளியில் ஆழமாக கட்சியினர் மத்தியிலும் இருக்கிறது. அதை இப்போதாவது உணர்வாரா பார்க்கலாம். காலம் தான் சார் பதில் சொல்லும். அண்ணாமலை புதிய கட்சியிலிருந்து அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சாரம் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கீங்க. நேரில் நமக்கு பேசி நமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி.